ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்வீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த மெனுவை நீங்கள் பண்டிகை காலங்களில் அப்புறம் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எம்டிஆரோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ட்ராப்ஸ் நான் வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வரும்போது நம்ம இறக்கிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜாமுனை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். உருட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஜாமுன் உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்கணும். படியை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ஜாமுன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம தால் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த பருப்பை ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்படி வறுக்கிறதுனால பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி குழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பருப்போட கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இந்த பருப்பை ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா மசிச்சிக்கணும். பருப்பு முழுசாகவும் இருக்கணும், அப்புறம் மசிஞ்ச மாதிரியும் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம மசிச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தால் ஃப்ரைக்கு தால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வேக வச்சிருக்கிற இந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு ஜூஸை சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கசூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட தால் ஃப்ரை. இப்போ அடுத்ததாக நம்ம சப்பாத்தி மாவை பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை வந்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெண்ணெயில் 4 கிராம்பு, 2 பட்டை, 1 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். 2 சின்ன தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டரை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக கசூரி மேத்தியை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம புலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். சோம்பு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ 1 தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பச்சையாக இருக்கிற துவரம்பருப்பு கொட்டைகளை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த துவரம்பருப்பு கொட்டையை சேர்க்கும்போது புலாவ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. வெங்காயம் தக்காளியில் கொஞ்சம் உப்பு ஏறுறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நான் பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிளாஸ் அளவு. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரை எலுமிச்சம்பழ அளவுக்கு ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக கசூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக புதினாவை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி உருட்டியாச்சு. இதை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கமாக வெந்துடுச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கிறேன்.
இப்போ இந்த பக்கமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புலாவ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? இப்போ விசில் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட துவரம்பருப்பு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அடியை கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன், ரெண்டாவது பன்னீர் பட்டர் மசாலா, மூணாவது ஆனியன் ரைத்தா, நாலாவது தால் ஃப்ரை, கொஞ்சமாக குக்கும்பர், சப்பாத்தி, கொஞ்சமாக வத்தல், கடைசியாக பச்சை துவரம்பருப்பு புலாவ். வெஜிடேரியன் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.